மணி ஜி.வி. பிரகாஷ்குமார் மெடிக்கல் குடோனில் இருந்து டெம்போவில் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வேலையை செய்துகிறார். அவரிடம் முதலாளியான முத்துக்குமார் ஒரு பார்சலை கொடுத்து டெலிவரி செய்ய சொல்கிறார். ஆனால் மணியின் டெம்போ பார்சலுடன் கடத்தப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முத்துக்குமார் மணியின் காதலி ரேகாவை தேஜ் அஸ்வினி கடத்தி வைத்துக் கொண்டு பார்சலை கொண்டு வர வேண்டும் என பிளாக்மெயில் செய்கிறார். என்ன செய்வதென்று தெரியாமல் திணறும் மணிக்கு லிங்கா உதவி செய்ய முன் வருகிறார். அவரோ அசோக் ஸ்ரீகாந்த் என்பவரின் குழந்தையை கடத்தினால் மிரட்டி பணம் பறிப்பதில் பங்கு தருவதாக மணியிடம் கூறுகிறார். முதலில் மறுக்கும் மணி பின்னர் ஒப்புக்கொண்டு குழந்தையை கடத்த களமிறங்க அவருக்கு முன்பே குழந்தை காணாமல் போகிறது. அதன் பின்னர் மணி காதலியை மீட்டாரா, குழந்தை என்ன ஆனது என்பதே மீதிக்கதை. ஜி.வி. பிரகாஷ்குமார் மணி கதாபாத்திரத்தில் அப்பாவித்தனமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதேபோல் ஸ்ரீகாந்த்